விஜய் டிவிலேயே ரியாலிட்டி ஷோ ஒன்று மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்று வர சோனா அது குக்கு வித் கோமாளி தான். குக்கிங் மயமா வச்சு கோமாளி பண்ற குட்டி குறும்பத்தனத்தை கலாட்டாவா கொண்டு சேர்க்கிறது தான் இந்த ஷோவோட வெற்றியே. இந்த குக் வித் கோமாளி ஷோவை கடந்த 4 சீசனா மீடியா மேன்ஷன்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் தயாரிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா 5வது சீசனை பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோ தான் இதை தயாரிச்சிட்டு வர்றாங்க. இதுல ஜட்ஜஸ் முதல் கோமாளிகள் வர சில மாற்றங்கள் நடந்து இருந்துச்சு. பல பேர் கலந்துகிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஜட்ஜ் பண்றவரா மாதம்பட்டி ரங்கராஜ் கலந்துகிட்டாரு. மேலும் போன சீசன் மாதிரியே ரக்ஷனும் மணிமேகலையும் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு வார இறுதியிலுமே ஒவ்வொரு போட்டியாளர்களா வெளியேறிவிட்டு வந்த நிலையில இறுதியா சீசன் 5 ஃபைனலிஸ்டா பிரியங்கா, இர்பான், சுஜிதான்னு 3 பேர் தேர்வு செஞ்சாங்க. இதை தொடர்ந்து வில்ட் கார்டு ரவுண்டுன்னு நடத்தி சோயாவையும் பூஜாவையும் ஃபைனலிஸ்டா தேர்வு பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஆங்கர் மணிமேகலை இந்த சீசன்ல இருந்து விலக போறதா பிரியங்காவுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைனால நான் இனிமே இதுல பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அது பயங்கர சலசலப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்க பைனலும் நெருங்குச்சு. அதுவும் யாரும் எதிர்பார்க்காத வகையில பிரியங்கா இந்த சீசனோட டைட்டில தட்டிட்டு போயிருக்காங்களாம். இதை தொடர்ந்து செகண்ட் பிளேஸ்ல யூடியூபர் இர்பான் வின் பண்ணியிருக்காருன்னு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே சுஜிதா தான் இந்த சீசன்ல சூப்பரா சமைப்பாங்க, அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வகையில இந்த பிரச்சனைக்கு மத்தியில பிரியங்காவை விஜய் டிவி வின் பண்ண வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.